அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஐந்து வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அஞ்சு பூதங்கள் சொல்லி அப்போ எங்கேருந்து வந்தேன்னு சொல்லிட்டார் சாமி. என்னத்தில் நீ ஏங்குற? 5 பஞ்சபூதத்தில் ஏங்குறேன்னு சொல்லிட்டார். உலகமும் 5 பஞ்சபூதத்தில் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி 5 பஞ்சபூதத்தில் இயங்குது. இந்த மனித உடலாம் 5 பஞ்சபூதத்தில் இயக்குது. அதையும் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சொல்லணும்னா அந்த பின்னாடி வர்றது நீயாகி அவரவர் கூத்தாட்டு வானாகி உன் கூத்து நீ என்ன கூத்து ஆடினியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு பின்னாடி வாழ்வு அமைய போகுது. இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாது. நான் என்ன கூத்து ஆடுறனோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிரிவில் எனக்கு வாழ்வு அமைய போகுது. அப்போ இந்த கூத்தை நான் முதல்ல யோசிக்கணும். நான் எந்த கூத்து ஆடணும்? உலக கூத்தாடனா உலகத்துக்கு ஏற்ற மாதிரி என் வாழ்க்கை அமையும். தெய்வ கூத்தாடனா அதுக்கேற்ற மாதிரி என் வாழ்க்கை அமையும். அப்போ நான் எந்த கூத்தாடணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வேறண்ணா சாமி, ஆசிரியர், ஆசான், குரு இந்த 3 பேரும் ஒன்றா சாமி, வேறு வேறா சாமி? அது எப்படிப்பா ஒன்றாகும்? மாதா பிதா குரு தெய்வம் ஒன்றாகுமா? ஒன்றாகுமா சாமி? மாதா பிதா குரு தெய்வம் ஒன்றாகுமா சாமி? அதாவது ஒரு குரு வந்து தாயாகவும் தந்தையாகவும் குரு இருக்காரு. குரு எதுவாக வேணா இருந்துட்டு போட்டோம். மாதா பிதா குரு தெய்வம் 3 ஒன்றா 4 ஒன்றாகுமா? இல்லை சாமி. அப்போ எப்படி ஆசிரியர் ஒன்றாகும்? ஆசான் எப்படி ஒன்றாகும்? குரு எப்படி ஒன்றாகும்? ஆசிரியர்னா நீ எங்கன்னா ஸ்கூலில் போனால் 4 புக்கு பேப்பர் எடுத்து அதில் இருக்கிறத படிச்சுட்டு சொல்லிட்டு போன ஒரு ஆசிரியர். நீ ஒரு தொழில் கற்றுக்கணும், அந்த தொழிலுக்கு ஒருத்தர்கிட்ட போனீங்கன்னா அந்த தொழிலை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசான்னு, தெய்வீகத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு குரு. அதனால் மாதா உலகத்தில் சிறந்தவோ உயர்ந்தவோ பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். தாய் பெண்ணுன்ற ஒரு உருவம் இல்லைன்னா உலகம் ஒன்று கிடையாது. எல்லா ஜீவராசிலையும், மனிதனில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிலையும் பெண் உருவம்னு ஒன்று இல்லைன்னா உலகம் ஒன்று கிடையாது. அந்த பெண்ணுக்கு உறுதுணையாக ஆண் இல்லைன்னா அந்த பெண்ணு வாழவே முடியாது. இதை பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் நான். அப்போ பெண்ணுன்ற ஒரு புனித பொருள், அது பெண்ணுன்ற ஒரு உயர்ந்த பொருள். அதனால் சொன்னான் மாதா உயர்ந்தவடா. சரி, மாதா மட்டும்தான் உயர்ந்தவளா அப்படின்னா இல்லைப்பா. மாதாவுக்கு தானம் கொடுத்தவன் தந்தை உயர்ந்தவன், பிதா உயர்ந்தவன். பிதா தானம் கொடுக்கலன்னு சொன்னால் இவன் மாதாவாயே இருக்க முடியாது, கன்னி பொண்ணாவே இருக்கணும். அப்போ பிதா தானம் கொடுத்ததால் தான் இவன் மாதாவானா, தாயானா. அப்போ தாய்க்கு ஒரு தகப்பு வேணும். அப்போ தகப்பனும் உயர்ந்தவன் தான். சரி, இவங்க 2 பேரும் இல்லைப்பா, இவங்கெல்லாம் கடமைக்கு உனக்கு 10 புள்ள பெற்றாங்க, புள்ள ஓன பெற்றுக்கினாங்க. அவங்க போகும்போது போய் ஊந்திங்க, பிறந்துட்டீங்க. ஆனால் குரு அப்படி இல்லை. கடவுள்ன்ற வேஷம் போட்டுக்கின்னு வந்துக்கிறான் குரு வடிவத்தில். அவன் மாதா பிதாவை விட உயர்ந்தவன். சரி, அவன் மட்டும் உயர்ந்தவன் இல்லை, அவனை விட உயர்ந்தவன் கடவுள். அதனால் மாதா பிதா குரு தெய்வம் உயர்ந்தது. நம்மால் என்ன ஆகுதுன்னா, என்னங்க தெய்வத்தெல்லாம் சொல்லலைங்க, மாதா பிதா தான் உயர்ந்தது. ஏன்னா ஆரம்ப பள்ளியில் படிக்கணுக்கு எம்ஏ புக்கை பிடிப்பாங்க. ஆரம்ப பள்ளியில் படிச்சுங்கிறீங்க நீங்கள். அதனால் மாதா பிதா வரைக்கும் சொன்னாங்க உயர்ந்தவன்னு. எம்ஏக்கு வரும்போது கடவுள் தான் உயர்ந்தவன் சொல்லுவாங்க. அதான் இங்கே நடந்துங்குது. சொல்லு சாமி. சாமி, ஒரு காலத்தில் கோவில்கள் வந்து நீதிமன்றங்களாக இருந்தது, பாடசாலைகளாக இருந்தது, கலைமன்றங்களாக இருந்தது, மருத்துவமனைகளாக இருந்தது. நம்ம ஏதாச்சும் முடியலன்னா அந்த கோயிலில் போய் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாம் சிறப்பாக இருந்தது. நாளாக அதெல்லாம் வெளியேற்றப்பட்டது சாமி. அது எதனால் சாமி? இப்போ நீ முதல்ல இதெல்லாம் போட்டுனந்தியா சாமி? இது வந்து மருத்துவத்துக்கு போட்டுனந்தியா? இல்லை சாமி, இப்போ போட்டுக்கினேன். நாளாக உன் பந்தா காட்டுறதுக்கு போட்டுக்கினேன். உலகம் அப்படி போயின்னுக்குது. மருத்துவத்தோட சார், மருத்துவம் இல்லையா, எதுவோ ஒன்றுக்கு. உலகம் ஒவ்வொரு காலத்துலேயும் அது பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு போய்கினே இருக்கும். வேகமாக அழிவை நோக்கி பயணம் பண்ணிங்குது. விஞ்ஞானம்னு சொல்கிறோமே, இன்றைக்கி கோள்கள்லாம் மாறி இருக்குது. கோள்கள்லாம் இருந்த கோள்படி இல்லை, எல்லாம் திசை மாறுது. இந்த திசை மாறுறதுக்கு என்ன காரணம்? விஞ்ஞானம் ஒரு காரணம். அங்கே போய் ராக்கெட்டை விடுறது, இங்கே போய் ராக்கெட்டை விடுறது, இதெல்லாம் விட்டு கோள்கள் மாறும்போது அதனுடைய செயல்கள் மாறும்போது மனிதனுடைய குணங்கள் மாறுது.
அதனால் அதெல்லாம் போயிடும். ஒருத்தன் சொல்கிறான் கோயில் எதுக்கு குளம் எதுக்குடா, பள்ளிகள் செய்வோம் அப்படின்ட்டான் இல்லையா? பள்ளி மட்டும் செய்து வச்சு என்ன பண்ண போகிற ஒரு பக்தி இல்லாத. இன்றைக்கி கிரிமினலுங்க பார்த்தீங்கன்னா படிக்காதவனே கிடையாது, எல்லாம் படித்தவன் தான். கொலை பண்ணுறவன், பிட்பாக்கெட் அடிக்கிறவன், திருடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்காதவன் யாரும் பண்ணுறதில்ல, எல்லாம் நல்ல கிராஜுவேட்டுங்க பண்ணுறாங்க. கேட்டால் காலேஜுக்கு பணம் இல்லை, எனக்கு அப்பா அம்மா கொடுக்கலன்றாங்க. அப்போது இந்த படிப்பு கூட பக்குவம் வளரணும். அப்போ படிப்பு கூட பக்குவம் வளரணும்னா தெய்வ பக்தி ஓடணும். அப்போ அவன் மனித நிலையிலேயே வாழ்வான். வெறும் படிப்பை வச்சுக்கின்னா கிரிமினலுக்கு தான் உதவும். இப்போது படிப்பு கூட பக்தி சேரணும், சேர்ந்தால் மனித நேயம் உருவாகும். படிப்பு கூட பக்தி இல்லாமல் வெறும் படிப்பு மட்டும்தான் கிரிமினலுக்கு தான் உதவும். எப்படி எப்படி திருடலாம், எப்படி எப்படி தப்பிக்கலான்ட்டு. அதனால் படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, மனிதன் கூடவே பக்தியும் இருக்கணும். அவன் எந்த மதத்தை சார்ந்தவனோ அதை இருக்கட்டும், நல்ல பக்தி இருக்கணும். பக்தி இருந்தால் அவன் நல்ல மனிதனாக வாழ்வான். பக்தி இல்லாதவன் முரட்டுத்தனம் தான் வளரும். அதனால் பக்திகள் தேவை. அது காலங்கள் மாறி போயின்னுக்குது. ஆத்மா வணக்கம். இப்போ வந்து 84,000 கோடி ஜீவராசி இறைவன் படிச்சுட்டான். ஆமாம். இப்போ ஐயா கொடுக்குற பாடத்தால் எல்லாமே மோட்சம் அடிச்சிடுறாங்க. எல்லாரும் மோட்சம் மோட்சம் அடைஞ்சிட்டா பிரபஞ்சம் அழிஞ்சு விடுமா, இறைவனுடைய விளையாட்டு நின்று விடுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. இறைவனே வந்து உபதேசம் கொடுத்தால் கூட பக்கத்தில் சிவபெருமானே சேர் போட்டு நான் ஒரு பாடம் கொடுக்குறேன்னா நீ தப்பிச்சு போயிடுனா கூட என்னால் முடியாது. யாரால முடியும்? பட்டினத்தாருக்கு அவரோட புள்ள வடிவில் வந்தால் மட்டும்தான் முக்தின்றது விதி. ஏன் அந்த ஆன்மா பக்குவப்படலை? எப்போ பக்குவப்பட்டது? பொண்ணு பொருள் வேணும்னு செல்வத்தை சேர்க்க போன பட்டினத்தாருக்கு சிவபெருமான் ஞானத்தை கொடுத்துருந்தா அந்த ஞானம் பிடிபட்டிருக்காது. ஆனால் புள்ளவரம் கொடுக்காம அந்த புள்ள வேணும்னு கோயில் கோயிலாக குளங்குளமாக சுற்றி கடைசியில் ஒரு புள்ளையை தத்தெடுத்து அந்த புள்ள உருப்படாத புள்ளையா போச்சுன்னு வேதனைப்படும் போது தான் வந்தது தான் ஞானம். யார் மூலியமா ஞானம் வந்தது? யார் தன்னை காப்பாற்றுவான், தான் சொத்து சுகம்லாம் சேர்த்து வைப்பான்ற புள்ள காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கேன்னு ஞானத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளையா வந்தான். எப்போ வந்தான்? இவருக்கு எப்போ பக்குவம் வந்ததோ அப்போ தான் அந்த புள்ள வந்தான். ஏன் எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் வந்தது. இறைவன் கனவுல வந்துட்டு எப்போ அங்கே ஒருத்தன் புள்ள பெற்றுட்டு உக்காந்து கிடக்கிறான், அவங்ககிட்ட போய் நீ தத்தெடுக்க சொல்லியிருக்கலாமே. ஏன் அவ்வளோ காலம் இறைவன் வெயிட் பண்ணான்? காலம் வந்தால் மட்டுமே இந்த கனி கனியும், இல்லைன்னா முன்னாடியே கொடுத்தா என்ன சாமி ஆகும்? வெம்பி போயிடும். அது எனக்கும் பயன் தராது, ஊருக்கும் பயன்படாது. அப்போது யார் கொடுக்குறாங்கன்றது விஷயம் இல்லை, உனக்கு எப்போ அது கை வந்து சேரும்ன்றது தான் காலம் கொடுக்கும். அப்போ இந்த காலத்தை யார் சாமி வருங்குது? நான் செஞ்ச வினை அதை தீர்மானிக்கும். நான் அமிர்தமே கொடுத்தாலும் எனக்கு இறைவன் அமிர்தமே வந்து கொடுத்துட்டு இதை குடிச்சிருப்பா நீ சாகாவரம் பெற்றுவனா கூட எனக்கு அது கொடுக்க அந்த தைரியமாக போய் நான் குடிக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ஈ ஒரு தட்டில் அமிர்தத்தை ஊற்றினா நேராக போய் அதில் போய் குச்சிருமா? குதிக்காது. அப்போ கூட அது என்ன பண்ணோம்? ரொம்ப அறிவாளித்தனமாக ரொம்ப உஷாராக எங்கே போய் அதில் ஊந்துருவோமோன்னு பயந்து போய் ஒரு காலை தட்டில் பத்திரமா உட்கார வச்சுன்னு அதை போய் நக்கி பார்க்கணும். ஆனால் அதுதான் அமிர்தமே. அதில் போய் வீழ்ந்தா எனக்கு மரணமே இல்லை என்ற அந்த அறிவு அந்த ஈக்கு ஒரு நாளும் வராது. அந்த ஈ மாதிரி தான் நாம். காலம் வந்தால் மட்டுமே யார் பாடம் கொடுத்தாலும் அதுக்கான பலன் நமக்கு வந்து சேரும். புரியுதுங்களா? அதனால் சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்கினாலும் நமக்கு ஞானம் வருமானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பக்குவம் வந்த ஆன்மா மட்டுமே கரை சேரும். அந்த பக்குவம் வர வரைக்கும் நாம் இந்த உலகத்தில் பாடுபடணும். ஐயா சின்ன வயசுலேயே ஞானம் பெற்றார். அதுக்காகவே 6 வயசுலேருந்து தேடல். என்னைக்கோ ஞானம் அடைஞ்சிட்டாரு. ஏன் இவ்வளோ காலம் வாழ்ந்தார்? எதுக்காக வாழணும்? ஞானம் அடைஞ்ச இங்கே தேவை என்ன இருக்குது? அவர் நான் காசு பணம் சேர்க்க போகிறாரா? பொண்டாட்டி வேணுமா? புள்ள வேணுமா? எது வேணும்? எதுவுமே தேவையில்லையே ஞானம் அடைஞ்ச பிறகு. அப்போ அவர் இறைவனை போய் கலக்க வேண்டியது தானே. எதற்காக இங்கே ஒரு காலம் கடத்திருந்தார்?
எதுக்காக சாமி? இவ்வளோ கூட்டம் நம்ம அவருக்காக உட்காந்துக்கு சாமி. அவரும் வந்தாதான் எனக்கு இந்த விஷயமே புரியும்னு பக்குவத்துக்காக காத்துன்னு இருக்குது. மாணிக்க வாசகர் சிவபெருமான் வந்துட்டான், இவருக்கு பக்குவம் வரல. அந்த பக்குவம் வர்றதுக்காக சிவபெருமான் வந்து முன்னாடியே பண்ண வேண்டியாத விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு. குதிரை வாங்க போனவரை கோயில் கட்ட வச்சாரு, கோயில் கட்டினவரை உதவாங்க வச்சாரு. எதுக்காக? பக்குவம் வர்றதுக்காக. அப்போ ஐயா மாதிரி ஞானிகளும் யாருக்காக கற்றுந்தாங்க? நமக்கெல்லாம் பக்குவம் வர்றதுக்கு ஒரு காலம் வரும்பா. அந்த காலம் வந்தால் எங்கே எனக்கு குருவனே தேடும் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வந்து நீ உனக்கு நாணம் கிடச்சி நீ போயிட்டா இந்த கூட்டத்தை யாரு காப்பாற்றுறது அப்படின்னு இறைவன் காலம் கடத்துறான். ஞானிக்கே பக்குவம் வர வைக்கிறான். அப்போ நமக்கு அப்போ எப்படி இருக்கணும்? பாடம் வாங்கினால யாருக்கும் முக்தி கிடைக்காது, பக்குவம் வந்தாலே முக்தி. அதான் ஐயா சொல்லுவார், எல்லா பாடம் வாங்கி முக்தி அடைஞ்சவன் ஒருத்தன் கூட கிடையாதுப்பா. ஆனால் ஒரு பாடம் வாங்கினவங்க கூடனாலும் முக்தி அடைய முடியும். ஏன்? ஒரே பாடத்தில் முக்தி அடைஞ்சால் அவனுக்கு அடுத்தடுத்த பாடம் தேவை கிடையாது. ஒரே பாடத்தில் எனக்கு பக்குவம் வரலை, அடுத்தடுத்த பாடத்தை வாங்கினே இருக்கிறேன். சரி, இந்த பாடத்தில் எனக்கு பக்குவம் வருமா, இந்த பாடத்தில் பக்குவம் வருமா அப்படின்னு இருக்கிற பாடத்தெல்லாம் வாங்கினால் கூட என்னோட பாழா போன நேரம் எனக்கு பக்குவம் வரவே இல்லை. ஆனால் பாடம் மட்டும் வாங்கி பாக்கெட்டில் வச்சிட்டேன். காரணம் என்ன? வீதி. பக்குவம் வரவனுக்கு, பக்குவம் வராத ஒரு கூட்டத்துக்கு எதை கொடுத்தாலும் அதனால் அவனுக்கு பலன் இல்லை. கட்டுக்கட்டா பணம் யாங்கிட்ட கொடுத்தா எதனா உனக்கு செலவு பண்ணுவேன். ஒரு குழந்தை கிட்ட எதுவுமே கொடுத்தா அது என்ன பண்ணான்? எவ்வளோ விளையாட்டு பொருள் இருக்குது, அது போல் இதுவும் ஒரு விளையாட்டு பொருள்னு அதை கீச்சி விடும், ராக்கெட் பண்ணோம், கப்பல் விடும், எல்லாம் பண்ணோம். ஏன்னா பணத்தோட அருமை அதுக்கு தெரியலையே, அந்த பக்குவம் அதுக்கு வரலையே. அதை போல் பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் எல்லா பாடம் வாங்கினாலும் பாவப்பட்ட ஜென்மமாகவே தான் இருக்கும், பக்குவம் வராது. பக்குவம் வந்த ஆன்மா ஒரே ஒரு பாடம் வாங்கினா கூட தெய்வமே இது ஒன்றே போதும்னு சாஷ்டாங்கமாக விழுந்துடும். அதுதான் சாமி ஞானம்.